குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது WH ஆர்டன் எழுதின நைட் மெயில் என்கின்ற ஒரு போம். இட் இஸ் ஆஃப் 11 stanzas. 11 stanzas of unequal length. சமனற்ற அளவினை உடைய 11 பேராகிராஃப்ஸ் 11 ஸ்டான்ஸாஸ்னால ஆனது WH ஆர்டன் எழுதின நைட் மெயில். முதல் 8 ஸ்டான்ஸா கப்லெட், 2 வரி, அவ்வளோதான். அப்போ 8 16 வரிகள். கப்லெட் அப்படின்னாவே அந்த கடைசி 2 வேர்ட்ஸ் ஒரே ரைமில் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பார்டர் ஆர்டர், புவர் டோர், கிளைம் டைம், போல்டர் ஷோல்டர், பாசஸ் கிராசஸ், அப்ரோச்சஸ் கோச்சஸ், கோட்ஸ் அக்ராஸ், வேக்ஸ் ஷேக்ஸ். இப்படி முதல்ல 8 கப்லெட். அதுக்கப்புறம் the 9th stanza of 8 lines, 9வது ஸ்டான்ஸா 8 வரிகள். 19வது ஸ்டான்ஸா ரொம்ப பெருசு, 19 வரிகள். அடுத்தது 3 லைன்ஸ், 3 லைன்ஸ் உடைய ஒரு ஸ்டான்ஸா. லாஸ்ட் ஸ்டான்ஸா 7 லைன்ஸ். இப்படி அன்ஈக்குவல் லென்த்தில் இருக்கிற 11 ஸ்டான்ஸாஸ் உடைய ஒரு போம் நைட் மெயில். WH ஆர்டனை பற்றி அவருடைய லைஃப் அண்ட் ஒர்க்ஸ், எப்போ பிறந்தாரு, என்ன செஞ்சாரு, என்னென்ன எழுதியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பிளேலிஸ்டில் போய் லைஃப் அண்ட் ஒர்க்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா பல்வேறு பாய்ட்ஸ், ட்ராமாட்டிஸ்ட், நாவலிஸ்ட், கிரிட்டிக்ஸ் இவங்களுடைய லைஃப் அண்ட் ஒர்க்ஸ் நம்ம போட்டிருக்கோம். WH ஆர்டனும் நம்ம அதில் போட்டிருக்கோம். நீங்கள் அதில் செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நைட் மெயில் பார்க்கலாம். முதல்ல நைட் மெயில். நைட் மெயில் அப்படின்னாவே இரவு நேரத்து புகை வண்டி. புகை வண்டி அந்த காலத்துல எல்லாம் ட்ரெயின் பூரா பார்த்தீங்கன்னா கோல், நிலக்கரியை எரிப்பாங்க. அந்த முதல்ல இருக்கிற ஒரு என்ஜின்ல ஒரு சிலிண்ட்ரிக்கில் ஒரு நீளமாக இருக்கும், அதில் வாட்டர் ஃபில் பண்ணி உள்ளுக்குள்ள நிலக்கரியை போட்டு எரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நிலக்கரி எரியும் போது அந்த வாட்டர் ஹீட் ஆகி அதுலேருந்து ஸ்டீம் வரும். அந்த ஸ்டீம் புஷ் பண்ணும், அந்த நீராவியினுடைய ஆற்றலில் இயங்குது. அப்போது அந்த நிலக்கரி எரியும் போது புகை வருது இல்லையா, அந்த புகை மேலே ஒரு பெரிய புகைக்கு போகிற ஒரு கூண்டு இருக்கும், அது வெளியே போகும். அதனால அதுக்கு புகை வண்டி என்று தமிழ்லையும் சொல்லுவாங்க. மெயிலுங்கிறது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறது. ஃபாஸ்ட்டாக போகிறது நைட்டில் கிளம்பி அடுத்த நாள், முதல் நாள் எல்லா ஊர்களிலும் போஸ்ட் பண்ணக்கூடிய தபால்கள் இருக்கு இல்லையா, அந்த போஸ்ட், அந்த தபால்களெல்லாம் சுமந்து கொண்டு அடுத்த நாள் அந்த டெஸ்டினேஷன் ஊருக்கு போகிற வழியில் அங்கங்கே அப்படியே சேர்த்துக்கிட்டே போகும். அதனால தான் இதற்கு பேர் மெயில்னு பேர். மெயில், மெயில் அனுப்புகிறோம், இமெயில், எலக்ட்ரானிக் மெயில். மெயில்னா கடிதம். அப்போது இரவு நேரத்தில் இப்போ பகலெல்லாம் எல்லா ஊர்லேயும் கடிதங்கள் சேரும். அந்த கடிதங்களை சேர்த்து பேக்காக போட்டு எந்தெந்த ஊருக்கு அப்படின்னு அந்த வண்டியில் ஏற்றி விட்ருவாங்க. அது போகும்போது ஒவ்வொரு ஊர்லையாக ஏற்றிக்கிட்டே போய் விடியும் போது அங்கேருந்து ஒவ்வொரு ஊர்லையாக இறக்கி விட்டுரும். அடுத்த நாள் அங்கேருந்து கிளம்பி அங்கே இருக்கக்கூடிய தபால்களெல்லாம் கலெக்ட் பண்ணிகிட்டே வந்து அடுத்த நாள் இந்த பக்கம் இருக்கிற ஊர்களுக்கு டெலிவரி கொடுக்கும். நிறைய பேசஞ்சர்ஸும் ஏறிக்குவாங்க. இது மாதிரி இரவு நேரத்தில் தபால்களை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு புகை வண்டி. அதனால தான் இதற்கு பேர் நைட் மெயில் அப்படின்னு பேர். அந்த காலத்துலலாம் வேற கம்யூனிகேஷன்லாம் கிடையாது, லெட்டர் தான். நீங்கள் லெட்ரு போடணும், அந்த லெட்டர் லேட்டாக கூட கிடைக்கலாம். அந்த லேட்டாக கிடைச்சா எவ்வளோ பெரிய ஆபத்து அப்படிங்கிறது நீங்கள் ரோமியோ அண்ட் ஜூலியட் கதையை நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். இங்கேருந்து ஜூலியட் ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்புவார் ரோமியோவுக்கு. அந்த லெட்டர் போய் சேர்றதுக்கு முன்னே அவன் புறப்பட்டு இங்கே வந்துடும்.
அதனால் என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் கடைசியில் ஜூலியட்டும் சேர்த்து ரோமியோவும் சேர்த்து 2 பேரும் செத்து போயிடுவாங்க. அப்படி லெட்டர்ஸ் வந்து சில சமயங்களில் டிலே ஆகும். சில சமயங்களில் நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருப்போம். ஒரு மெயில் வரலையே, ஒரு கவர்மெண்ட்லேருந்து நமக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும்னு காத்துக்கிட்டே இருப்போம். இன்னைக்கு வரல, ஐயோ, நாளைக்கு வரல, ஐயோ. அப்போது இது மாதிரி ஒரு மெயிலை இன்னைக்கு வரலன்னு வச்சுக்கலாம், இனிமேல் அடுத்த 24 hours we have to wait. அப்போ இந்த 24 மணி நேரமாக ஒரு அவஸ்தை இருக்கும், மன அவஸ்தை. இப்போல்லாம் அப்படி இல்லை, டக்குன்னு ஒரு மெயில் அனுப்புனா அடுத்த செகண்ட் அங்கே போய் சேர்ந்துருது, ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அங்கெல்லாம் அப்படி இல்லை, 24 hours. சில ஏரியாக்களில் 48 hours. சில ஹில் ஸ்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு ஒருக்க தான் போகும். ஒருத்தன் இறந்துட்டான் அப்படின்னா இப்போ டெலகிராஃப் தான் கொடுப்பாங்க, தந்தி கொடுப்பாங்க, அது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும், அவ்வளோதான். அப்படி ஒரு மெயில், நைட் மெயில் என்ற ஒரு புகை வண்டி, இந்த தபால்களெல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லா ஊருக்கும் போகிற அந்த புகை வண்டி என்கின்ற தலைப்பில் W.H. Auden இந்த போம் எழுதியிருக்கிறார். இந்த பேக்ரவுண்டை மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த கவிதையை படிச்சிங்கன்னா நீங்கள் ரசிக்கிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் கப்லெட், திஸ் இஸ் த நைட் மெயில், திஸ் இஸ் த நைட் மெயில். இதுதான் அந்த புகை வண்டி, இரவு நேர புகை வண்டி. கிராசிங் த பார்டர், பார்டரை கிராஸ் பண்ணுது. பார்டர்னா ஒரு நாட்டை விட்டு நாட்டு கிராஸ் பண்ணுதுன்னு இல்லை, ஒரு ஊரினுடைய பார்டரை கிராஸ் பண்ணி அப்புறம் அடுத்த ஊருக்கு போகும். அங்கே நின்று அந்த ஊர் பார்டர், அந்த ஊரினுடைய பார்டரை தாண்டி அடுத்த ஊர், இப்படியே பார்டரை கிராஸ் பண்ணி சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு இரவு நேரத்து புகை வண்டி. திஸ் இஸ் த நைட் மெயில் கிராசிங் த பார்டர், bringing the check and the postal order. bringing the check, செக்கு கொண்டு வரும். யாராவது செக் அனுப்புவாங்க. சில சமயங்களில் போஸ்டல் ஆர்டருங்கிறது இப்போ ஆல்மோஸ்ட் இல்லாமல் போச்சு. ஒரு காலத்தில் நீங்கள் போஸ்டல் ஆர்டருங்கிறது போஸ்ட் ஆஃபீஸில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபா, 2 ரூபா, 1 ரூபா, 10 ரூபா, 50 ரூபா போஸ்டல் ஆர்டர் விற்கும். நீங்கள் அந்த போஸ்டல் ஆர்டரை வாங்கி அது யாருக்கு அப்படின்னு நீங்கள் அந்த இதில் ஒரு 2 இருக்கும், அதை அட்ரஸ் எழுதி நீங்கள் அவங்களுக்கு அனுப்பிச்சிட்டிங்கன்னா அந்த போஸ்ட் ஆர்டரை கொண்டு போய் அந்த போஸ்ட் ஆஃபீஸில் கொடுத்து அவங்க பணம் வாங்கிக்குவாங்க. இப்போ 5 ரூபா போஸ்டல் ஆர்டர், நீங்கள் எனக்கு 5 ரூபா கொடுக்கணும். அப்போது மணி ஆர்டர்லாம் அனுப்பணும். அதுக்கு பதிலாக போஸ்ட் ஆஃபீஸில் போய் ஒரு 5 ரூபாய்க்கு போஸ்டல் ஆர்டர் வாங்கி அதில் என்னுடைய பேர், 2 அட்ரஸ், 2 என் பேரை போட்டு நீங்கள் தபாலில் அனுப்பிட்டீங்கன்னு வச்சுங்க, அது அடுத்த நாளுக்கு எனக்கு வரும். நான் என் ஊர் போஸ்ட் ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுத்து அதை காசு வாங்கிக்குவேன், 5 ரூபா. அந்த போஸ்ட் ஆஃபீஸ் 5 ரூபா கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு கொஞ்சம் கூட ஒரு 50 காசு, ஒரு 1/4 ரூபா, 1 ரூபான்னு வச்சுக்கோங்க, கூட வாங்கிக்குவாங்க. அது கமிஷன். அதான் அந்த போஸ்ட் ஆஃபீஸுக்கு லாபம். அப்போ போஸ்டல் ஆர்டருங்கிறது ஸ்மால் டினாமினேஷன், இட் இஸ் ஃபார் புவர். அது ஏழை மக்கள் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு பணத்தை கொடுத்து அனுப்புகின்ற ஒரு வழி. செக்குங்கிறது பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கணும், அவனுக்கும் பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கும், உங்களுக்கும் பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கும். ஒரு பெரிய பிஸ்னஸ் பீப்புளாக இருப்பான், 5000 ரூபா 10,000 ரூபாய்க்கு ஒரு செக் அனுப்புவாங்க. போஸ்டல் ஆர்டர் அப்படிலாம் அனுப்ப மாட்டாங்க. சும்மா 1 ரூபா, 2 ரூபா, 5 ரூபா, 1 ரூபாய்க்கு கூட போஸ்டல் ஆர்டர் விற்கும். 1 ரூபா நீங்கள் ஒருத்தர் கொடுக்கணும்னா போஸ்டல் ஆர்டர் கொடுக்கலாம். அந்த காலத்துலலாம் கவர்மெண்ட் வேலைக்கு அப்ளிகேஷன் போடும்போது 50 ரூபாய்க்கு போஸ்டல் ஆர்டர் அனுப்பு அப்படி தான் சொல்லுவாங்க. நீங்கள் போஸ்டல் ஆர்டர் 50 ரூபா கொடுத்து வாங்கி அதில் கவர்மெண்ட் பேரை போட்டு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க கவர்மெண்ட்டை அந்த காசு வாங்கி அப்படிலாம் இருக்கும். ஸோ போஸ்டல் ஆர்டர் இஸ் ஃபார் புவர், செக் ஃபார் ரிச். அப்போது இந்த நைட் மெயில்ங்கிறது இட் இஸ் நாட் ஓன்லி ஃபார் த புவர் பீப்புள் ஆர் நாட் ஓன்லி ஃபார் த ரிச் பீப்புள், இட் இஸ் ஃபார் போத். ஏழை பணக்காரர்களுக்கு தேவையான அவரவர்களுக்கு தேவையான பணப்பகுதியையும் சுமந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய நைட் மெயில், இட் கிராசிங் த பார்டர். எல்லா ஊர்களினுடைய எல்லைகளையும் கடந்து ஏழை பணக்காரர்கள் என்ற வித்தியாசம் இல்லாமல் அவரவர்களுக்கு உரிய பணத்தையும் கடிதத்தையும் கொண்டு வந்து சேர்க்கிறது. திஸ் இஸ் த நைட் மெயில் கிராசிங் த பார்டர், bringing the check and the postal order. Letters for the rich, letters for the poor. இதுக்கு பேர் ஆனஃபோரா அப்படின்னு பேர். ஒரு வார்த்தை
திரும்ப 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 வந்துக்கிட்டே இருந்தால் அதற்கு பேர் ஆனஃபோரா. இந்த போய்ட்டில் நிறைய இடத்துல ஆனஃபோரா இருக்குது. லெட்டர்ஸ் ஃபார் த ரிச், லெட்டர்ஸ் ஃபார் த புவர். இப்போது லெட்டர்ஸ் ஃபார் த ரிச் அண்ட் த புவர்னு ஒரே வார்த்தையில் கூட சொல்லலாம். ஆனால் லெட்டர்ஸ் ஃபார் த ரிச், லெட்டர்ஸ் ஃபார் த புவர் அப்படிங்கும்போது ஒரு சென்ஸ் இருக்குது. அதனால தான் இந்த ஆனஃபோராவில் எடுக்கிறது. பணக்காரர்களுக்கான கடிதங்கள், ஏழைகளுக்கான கடிதங்கள். த ஷாப் அட் தி கார்னர், தெரு முனையிலே இருக்கக்கூடிய கடைக்காரனுக்கு தேவையான கடிதங்கள். லெட்டர்ஸ் ஃபார் த ஷாப் அட் தி கார்னர்னு இருக்கணும். ஆனால் முதல் 2 ஆனஃபோராவில் சொல்லிட்டு அடுத்த 2 விட்டுட்டான். ஸோ பொதுவாக கடைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியாவில் அந்த தெரு முனையில் இருக்கும். ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லை. ஊருக்கு நடுவில், தெருக்குள்ள நடுநடுலலாம் நிறைய கடைங்க வந்துருச்சு. அப்போல்லாம் ஒரு ஷாப் அப்படின்னாவே அந்த ஸ்ட்ரீட்னுடைய கார்னரில் இருக்கும். அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்க மக்கள்லாம் போய் அந்த கார்னரில் இருக்க ஷாப்பில் வாங்குவாங்க. அதுதான் சொன்னேன் அவங்க காலத்தில். த ஷாப் அட் த கார்னர், லெட்டர்ஸ் ஃபார் த ஷாப் அட் த கார்னர். அந்த தெருவினுடைய தெருக்கோடியிலே, தெருவினுடைய முனையிலே இருக்கக்கூடிய கடைக்காரருக்கு தேவையான கடிதங்கள். த கேர்ள் நெக்ஸ்ட் டோர், அடுத்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு வர வேண்டிய கடிதம். ஏழைகளுக்கு, பணக்காரர்களுக்கு, கடைக்காரர்களுக்கு, அடுத்த வீட்டில் இருக்கக்கூடிய அடுத்த வீட்டு பெண்ணுக்கு உரிய கடிதம். இவைகள் எல்லாத்தையும் கொண்டு வருகிறது இந்த நைட் மெயில். லெட்டர்ஸ் ஃபார் த ரிச், லெட்டர்ஸ் ஃபார் த புவர், த ஷாப் அட் த கார்னர், த கேர்ள் நெக்ஸ்ட் டோர். புல்லிங் அப், பீட் டாக். பீட் டாக் அப்படின்னா கோயிங் டு, போகிறது, இழுத்து கொண்டு போகிறது. பின்னாடி அந்த என்ஜின் பின்னாடி அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அதற்கு பேர் போகி அப்படின்னு பேர். பல்வேறு விதமான போகிகள், பெட்டி. அதில் நிறைய பேசஞ்சர்ஸ் ஏறி இருப்பாங்க. ஒன்று மாத்திரம் லெட்டர்ஸ், இந்த கடிதங்களுக்காக அங்கங்கே நிறுத்தணும். அதில் போட்டிருக்கோம் மெயில்னு போட்டிருக்கோம். அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸில் கலெக்ட் ஆகிற லெட்டர்லாம் பையில் கட்டி கொண்டு வச்சுருப்பாங்க. அந்த மெயில் வந்தவுடனே டக்குன்னு அதில் போட்டுருவாங்க. அதே மாதிரி எந்தெந்த ஊருக்கு வருதோ அவங்கவுங்க அந்தந்த ஊர்லேருந்து இறக்கிக்குவாங்க. அது மாதிரி அந்த ஸோ த பீட் டாக் அப்படின்னா கோயிங் டு, செல்லுகிறது. புல்லிங் அப் பீட் டாக் அப்படின்னா இதை இழுத்து கொண்டு செல்லுகிறது. எ ஸ்டெடி கிளைம்ப், ஸ்டெடியாக கிளைம்ப், மலை ஏறுகிறது. இது தரையில் மட்டும் இல்லை, அப்படியே இழுத்துக்கிட்டு, அந்த என்ஜினானது இழுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மலைப்பகுதி, மேடான பகுதிக்கு ஏறி செல்லுகிறது. த கிராடியன்ஸ் அகைன்ஸ்ட், த கிராடியன்ஸ் அகைன்ஸ்ட் ஹர். கிராடியன்ஸ் அப்படின்னா கண் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு நீண்ட பாதை. அது ரயில் பாதையாக இருக்கலாம், அல்லது நம்ம காரில் போய்கிட்டே இருக்கோம், அப்படியே கண் முன்னாடி பெரிய ரோடு, சாலை, அதோ அந்த கடைசி வரைக்கும் நம்ம கண் முன்னாடி தெரியல. தட் இஸ் கால்டு கிரேடியன்ட்னு பேர். அது மாதிரி இந்த ட்ரெயின் ஆனது அப்படியே இழுத்துக்கிட்டே மேடான பகுதியில் இழுத்து கொண்டு கண்ணு கெட்டிய தூரம் வரையிலும் உள்ள அந்த ரயில் பாதையில் இழுத்து சென்று கொண்டிருக்கிறது. அப்படி இழுத்துட்டு போகும்போது மெதுவாக தான் போகும். பட் ஆனால் ஷீ இஸ் ஆன் டைம். ஆனால் ஷீ இஸ் ஆன் டைம், அது சரியான நேரத்திற்கு போகும். இது பார்த்தீங்கன்னா பர்சானிஃபிகேஷன். ஷீ என்பது இந்த இடத்துல யாரை குறிக்கிறது? அவள் சரியான நேரத்திற்கு போகிறாள். எவள்? இந்த மெயில். இந்த மெயில் என்ற புகைவண்டி. அப்போ இந்த புகைவண்டி என்பது ஒரு உயிரற்ற பொருள். ஒரு உயிரற்ற பொருள் அல்லது விலங்கு, மனிதர்களை தவிர ஒரு விலங்கு, பறவை, உயிரற்ற பொருட்கள், இவைகள் மனிதனை போல பேசுது, செயல்படுது அப்படின்னா அதுக்கு பேரு பர்சானிஃபிகேஷன் பேர். இந்த போம்ல நிறைய பர்சானிஃபிகேஷன் இருக்கும். அதாவது நான் போகிறேன், அதோ அது போகிறது. ஷீ இஸ் ஆன் டைம், அது சரியான நேரத்திற்கு போகிறது. அது அப்படின்னு ஏதோ ஒரு மனுஷன், ஷீ என்று ஒரு மனுஷன் மாதிரி சொல்றாங்க. பாஸ்ட் காட்டன் கிராஸ் அண்ட் மூர்லேண்ட் போல்டர். பாஸ்ட் கடந்து செல்கிறது. எதை கடந்து செல்கிறது? காட்டன் கிராஸ், பருத்தி, பருத்தி செடிகள்.
பசுமையாக முளைத்திருக்கக்கூடிய பருத்தி செடிகளை கடந்து செல்கிறது. அண்ட் மூர்லேண்ட் போல்டர். மூர்லேண்ட் அப்படின்னா ஒரு சதுப்பு நிலம் மாதிரி, அதாவது ஒரு ஒரு பயிரிடுவதற்கு வசதி இல்லாத ஒரு நிலப்பகுதி, ஒரே கரடு முரடா அங்கங்கே பெரிய பெரிய கல் பாறை இவைகள் இருக்கும். இந்த நிலத்தில் நீங்கள் பயிர் செய்ய முடியாது. அங்கே நிறைய போல்டர் என்றால் சிறிய பெரிய கற்கள், அங்கங்கே அப்படியே ஒரு பெரிய பாறை இருக்கும், சின்ன பாறை இருக்கும், நடுத்தரமான பாறை இருக்கும். பாறையும் கற்களும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த பகுதியையும் கடந்து செல்கிறது. பாஸ்ட் காட்டன் கிராஸ் அண்ட் மூர்லேண்ட் போல்டர், ஷோவலிங் ஒயிட் ஸ்டிங். ஷோவல் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஷோவல் ஒரு அந்த ட்ரெயின்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கரியல்லி போடுறதுக்காக ஸ்பேட் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அதில் இப்படி அள்ளி இப்படி போடுவாங்க. இப்போல்லாம் நீங்கள் ஒரு மண்வெட்டினால் வெட்டிட்டு அப்புறம் இந்த ஷோவலில் இப்படியே தள்ளி அந்த மண்ணை அள்ளி இப்படி போடுவாங்க இல்லையா, தட் இஸ் கால்ட் ஷோவல். ஷோவல்னா அப்படி அள்ளி போடுறது. அது மாதிரி இது எதை போடுகிறது, எதை தள்ளுகிறது? புகையை. ஷோவலிங் ஒயிட் ஸ்டீம், வெண்மையான நீராவியை பின்னோக்கி தள்ளுகிறது. ஓவர்ஹெட் ஷோல்டர், அதாவது வண்டி முன்னாடி போகும், ஆனால் அது வெளிவிடுகின்ற அந்த நீராவி புகை இருக்கு பாருங்க, அது பின்னோக்கி வரும். ஏன்னா இது பின்னோக்கி வந்துச்சுன்னா தான் இதை முன்னாடி தள்ள முடியும். நீங்கள் ஒரு போட்டில் போனோன்னா இப்படி தள்ளணும், இப்படி தள்ளிங்கன்னா தான் இது முன்னாடி போகும். ஸோ நீராவி பின்னோக்கி வந்துச்சுன்னா தான் ட்ரெயின் முன்னோக்கி போகும். அது மாதிரி இது நீராவியை பின்னோக்கி தள்ளிக்கொண்டு பசுமையான காட்டன் பருத்தி செடிகளையும் கரடுமுரடான நிலப்பகுதியையும் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. ஸ்னார்டிங் நாய்ஸ்லி. ஸ்னார்ட் அப்படின்னா ஒரு முரட்டுத்தனமான ஒலி எழுப்புறது. ஒரே ஒலி எழுப்பிக் கொண்டு as she passes, அது கடந்து செல்லும்போது, ஷீ என்று அவள் பர்சானிஃபிகேஷன், அவள் கடந்து செல்லும் பொழுது, இந்த புகை வண்டியானது கடந்து செல்லும் பொழுது ஒரே நாய்ஸ், ஸ்னோர், கொரட்டை விடுறதுன்னு சொல்றாங்களே, இது ஸ்னார்டிங். கொரட்டை விடுறத விட பெரிய சத்தம், ஒரே பெரிய சத்தம் போட்டுக்கொண்டு சைலண்ட் மைல்ஸ் ஆஃப் விண்ட் பென்ட் கிராஸ். விண்ட் பென்ட், காற்று வீசுவதால். புல்லெல்லாம் நல்லா உயரமாக வளர்ந்துருக்கிற புல், உயரமாக வளர்ந்துருக்கிற புல்லு தான் காற்று வீசும்போது அப்படியே பெண்டா. அப்போ உயரமாக வளர்ந்துருக்கிற புல் அப்படிங்கிறதுக்கு பதிலாக விண்ட் பென்ட் கிராசஸ், காற்றினால் தலை வணங்குகின்ற, காற்றினால் வளைந்து கொடுக்கக்கூடிய புற்கள் நிறைந்த அமைதியான. அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா நைட் மெயில், அப்படியே அந்த காட்டுப்பகுதி அப்படியே இழுத்துட்டு போகுது, மலைப்பகுதி காட்டுப்பகுதியில் போகுது. ரெண்டு பக்கம் அது போகிறதுக்கு முன்னாடி அந்த ஏரியா எப்படி இருந்திருக்கும்? அமைதியாக இருந்திருக்கும். இப்போ அமைதியாக காற்று வீசும்போது அப்படியே அந்த புற்களெல்லாம் பெண்டாகி அப்படி வளைஞ்சிக்கிட்டு இருந்த, அமைதியாக இருந்த அந்த பகுதியிலே ஓசை எழுப்பிக்கொண்டு இந்த புகை வண்டி போகிறது. Snorting noisily as she passes, silent miles of wind, பல மைல்கள் நீண்டு இருக்கக்கூடிய, இரண்டு பக்கங்களிலும் புற்கள் நிறைந்திருக்கக்கூடிய. அதான் யாரும் அங்கே விவசாயம் பண்ணல. இப்போ விவசாயம் பண்ணாத இடங்கள்ல புல்லு நல்லா வளர்ந்து கிடக்கு, அதனால உயரமாக வளர்ந்துருக்கு. அதனால காற்று வீசும் பொழுது அவைகள் பெண்டாகுது. அந்த பல மைல்கள் நீளமாக இருக்கக்கூடிய அந்த புற்கள் நிறைந்த அந்த பகுதியின் வழியாக she passes, இது போகிறது. Snorting noisily as she passes, silent miles are wind-bent grasses. Birds turn their heads as she approaches. மறுபடியும் பர்சானிஃபிகேஷன். அவள் தன்னை நோக்கி வரும்போது, அப்ரோச் அப்படின்னா உன்னை நோக்கி போறது. அப்படி பேர்ட்ஸை நோக்கி அப்படி போகும்போது பேர்ட்ஸ் டர்ன் தேர் ஹெட்ஸ், ஏன்னா அது தலையை அப்படி திருப்பிக்கும். ஏன்னா இது பயங்கரமான வேகத்தில் போகும். அவ்வளோ வேகத்தில் ஒன்று வந்துகிட்டே இருக்கு. ஆனால் அந்த பறவை பார்த்துட்டு இப்படி திரும்பிக்கிட்டான். Birds turn their heads as she approaches.
stare from bushes at her blank-faced coaches. Stare from bushes. அப்படியே இந்த பறவைகள், புதர்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய பறவைகள் அப்படியே அங்கிருந்து வருது, அந்த புகை வண்டி வருது, அப்படியே ஸ்டார்னா வச்ச கண் வாங்காம பார்க்கறது. இன்னும் பெருசாக ஒன்று வருது, அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும். அது டக்குன்னு இங்கே வந்து கிராஸ் பண்ணும்போது இப்படி திரும்பிக்கும். ஒன்று அதனுடைய ஃபோர்ஸ், வேகம், அந்த வேகத்தை தாங்க முடியாமல் அப்படி திரும்பிக்கும். Bushes. Birds turn their heads as she approaches, stare from bushes at their blank-faced coaches. Blank-faced at her blank-faced. Her என்றால் அவள், ட்ரெயினுடைய blank-faced coaches. அந்த பின்னாடி இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய கோச்சஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒரே மாதிரி பிளாங்காக, பிளாங்க் ஃபேஸ், அதாவது ஒன்றுமே தெரியாத முகம். ஒரு முகத்தில் எந்த விதமான எக்ஸ்பிரஷன் இல்லாமல் இருக்கிறது பேர் பிளாங்க் ஃபேஸ்னு பேர். நீங்கள் ஜோக் அடிக்கிறீங்க, ரொம்ப சீரியஸான விஷயம், ரொம்ப மகிழ்ச்சி, சும்மா எதுக்காக இருந்தாலும் ஒரே மாதிரி மூஞ்சி வச்சுட்டே இருப்பான். உங்களுக்கு அந்த உணர்வுகளுக்கு தந்தாப்புல ஃபேஸில் எக்ஸ்பிரஷன் மாறணும், அதான் மனுஷன். ஆனால் இது வந்து ஒரு கோச், அவ்வளோதான். எல்லாம் டோர்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு கோச், செகண்ட் கோச், தேர்ட் கோச் எப்படி இருக்கும், ஒரே மாதிரி போயிட்டே இருக்கும், அவ்வளோதான். அந்த பிளாங்க் ஃபேஸ்டு கோச்சஸை தூரத்தில் இருந்து வச்ச கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்த பறவைகள் தன்னை கிராஸ் பண்ணும்போது அப்படியே பேர்ட்ஸ் வந்து தன்னுடைய ஹெட்டை டர்ன் பண்ணுது. Birds turn their heads as she approaches, stare from bushes at her blank-faced coaches. Sheepdogs cannot turn her course. Sheepdogs, ஆடுகளை பாதுகாக்கின்ற நாய்கள் அல்லது ஆடுகளை விரட்டுகின்ற நாய்கள். சில சமயங்களில் இந்த இடையர்கள், ஷெப்பர்ட் பாய், இவங்க ஆட்டை மேய்க்க போவாங்க. ஆட்டை மேய்க்க போகும்போது கூடவே டாகும் வச்சுப்பாங்க. அதாவது இந்த ஆடுகள் தன்னுடைய இந்த ஷெப்பர்ட் பாயினுடைய அந்த ஏரியாவை தாண்டி எங்கேயாவது ஒரு ஆடு போகுதுன்னு வச்சுங்க, இந்த டாகு போய் அதை விரட்டோடனே திரும்பி மந்தையில் வந்து சேர்ந்துக்கும். இதுக்கும் பயன்படுத்துவாங்க. அல்லது வேட்டைக்கு போகிறவன் இந்த மாதிரி ஆடு மாதிரி ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அதை பிடிக்கிறதுக்காகவும் டாகை பயன்படுத்துவாங்க. பொதுவாக இந்த இடத்துல ஷீப் டாக் என்பது ஆடுகளை ப்ரொடெக்ட் பண்ணுகின்ற ஷெப்பர்ட் பாயோட போகிற டாக். ஸோ இந்த ஷீப் டாக் cannot turn her course. கோர்ஸ் அப்படின்னா அது ரன்னிங், ஓடுது, ஓடிக்கிட்டே இருக்கிற நாய். பொதுவாக இந்த டாக்ஸுக்கெல்லாம் ஏதாவது இப்போ நீங்கள் டூ வீலரில் போனீங்கன்னா உங்களை துரத்திக்கிட்டே வரும். அது மாதிரி இந்த சைடில் அந்த புல்லெல்லாம் நிறைஞ்சிருக்கு, அங்கே ஆட்டு மந்தைகள், ஆடுகள் மேய்ந்து கொண்டிருக்கின்றன. அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அங்கே வந்து ஷீப் டாக் இருக்குது. அந்த ஷீப் டாக் திடீர்னு ஒரு புகை வண்டி வந்தவுடனே வேகமாக ஓடினவுடனே அது துரத்திக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டே ஓடும். இப்படி டூ வீலரில் போகும்போது ஒரு டாக் நம்மளை துரத்திக்கிட்டே வரும். நீங்கள் வேகமாக போயிடுவீங்க, அப்புறம் கொஞ்சம் தூரம் வந்தோடனே அது நின்றுடும், வேலையை பார்க்கும். அது மாதிரி இந்த புகை வண்டியை துரத்தி கொண்டே செல்கின்றன. cannot turn her course. கோர்ஸ்னா ரன்னிங், அந்த ஓடுகின்ற அந்த வேலையை நிறுத்தாமல் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த டாக் they slumber on with paws across. பாஸ் அப்படின்னா பாதங்கள். அந்த டாகினுடைய பாதங்களை அக்ராஸ் அப்படின்னா குறுக்க, இந்த பாதம் இங்கே, இந்த பாதம் இங்கே, குறுக்க நெடுக்க போட்டு இப்படியே நம்ம இப்படி தூங்குறோம்ல, அது மாதிரி பாஸை கிராஸ் பண்ணிட்டு ஸ்லம்பர் அப்படின்னா தூங்கும். அதாவது முதல் தடவை இப்படி இருக்கும், 2வது தடவை, 5வது தடவை, 10வது தடவை, 100வது தடவை, இந்த டெய்லி இந்த மெயில் போகிறத பார்த்து இது இப்படி தாண்டா போகும் அப்படின்னு அந்த டாக்குக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால என்ன ஆகுதுன்னா இப்போல்லாம் அது துரத்திட்டு போகல, நிற்காமல் துரத்தி சென்று கொண்டிருந்த அந்த ஷீப் டாக் தன்னுடைய பாதங்களை எல்லாம் கிராஸ் பண்ணி ஸ்லம்பர், நீண்ட உறக்கத்தில் இருக்கிறது. அதனால தூங்குது. தெரியும் மெயில் போகுதுன்னு தெரியும், ஆனால் மெயில் போகுதுங்கிறத இது துரத்தாது, நிறுத்திக்கு. ஷீப் டாக்ஸ் cannot turn her course. They slumber on with the paws across. In the farm, பண்ணை.
அப்போ இந்த மெயில் இப்போ பண்ணை வீடுகள், இந்த பக்கம் பண்ணைனா ஒரு 50 ஏக்கர் 100 ஏக்கர் இருக்கும், நடுவில் அந்த பண்ணை வீடு இருக்கும். அந்த பண்ணை வீட்டில் மனிதர்கள், அந்த ஓனர் இருப்பாங்க, அல்லது அந்த பண்ணையில் வேலை செய்கிறவங்களாம் இருப்பாங்க. இப்படி 2 பக்கமும் ஃபார்ம் ஹவுசஸ், பண்ணை வீடுகள் இருக்கின்றன. ஸோ இந்த ஃபார்ம் ஷீ பாசஸ், மறுபடியும் பர்சானிஃபிகேஷன், ஷீ பாசஸ், நோ ஒன் வேக்ஸ். இது பண்ணை வீடுகளை கடந்து செல்லுகிறது. அப்படி கடந்து செல்லும்போது அந்த பண்ணை வீடுகளில் உறங்கிக் கொண்டிருந்தவர்கள் யாரும் எழுந்திருப்பதில்லை. ஏன்னா அவங்களுக்கு பழகி போச்சு. ஒரு ட்ரெயின் போகுதுன்னா எவ்வளோ பெரிய சத்தம், அதுவும் இரவு நேரத்தில் போகுதுன்னா பயங்கரமான சத்தம் போகும். அந்த ட்ரெயின் போகிறது கடக் கடக் கடக்னு பயங்கரமான சத்தம் போட்டு போகும். ஆனால் எந்த சத்தத்துக்கும் இவனுக்கு அந்த சத்தம் கேட்டு 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 பழகி போச்சு, யாரையும் எழுந்திருக்கிறது இல்லை. இந்த ஃபார்ம் ஷீ பாசஸ், நோ ஒன் வேக்ஸ். பட் எ ஆள் எழுந்திருக்கிறது இல்லை. ஆனால் பட் எ ஜாக் இன் அ ஜக் இன் அ பெட்ரூம். ஆனால் பெட்ரூமில் இருக்கிற ஒரு ஜக், வாட்டர் ஜக், இரவு நேரத்தில் தண்ணி தாகம் எடுத்தால் குடிக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் ஜக்கு வச்சுருப்பாங்க. இந்த தூங்குறவங்களாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு ஜக் வச்சுருந்தா அது தண்ணி இருக்கும். ராத்திரியில் எழுந்திரிச்சு போய் குடிக்க வேண்டாம், அங்கேயே எப்படி குடிச்சிக்கிறக்கா. அந்த ஜக்கு இது வேகமாக கிராஸ் பண்ணும்போது அந்த பூமி அதிரும்ல, அந்த அதிர்ச்சியில் அந்த ஜக்கு லேசாக ஆடுதுன்றான். அப்போ அவ்வளோ வேகமாக கிராஸ் பண்ணுது, அதில் இந்த ஜக்கே அப்படியே ஆடுது. ஆனால் இந்த ஒன்றுக்கும் எல்லாம் தூங்குறான். ஏன் தூங்குறான்? அவனுக்கு எல்லாம் பழகி போச்சு. ஸோ இந்த ஃபார்ம் ஷீ பாசஸ், நோ ஒன் வேக்ஸ், பட் எ ஜக் இன் அ பெட்ரூம் ஜென்ட்லி ஷேக். அப்படியே ஆடலை, ஜென்ட்லி மெதுவாக ஷேக் ஆகும். அந்த வைப்ரேஷனில் ஷேக்ஸ். டான் ஃப்ரெஷன்ஸ், விடியற் காலை, அப்படியே புத்தம் புது காலை பிறக்குது. டான் ஃப்ரெஷன்ஸ். ஹர் கிளைம்ப் இஸ் டன். இப்போ அப்படியே மலை ஏறிக்கிட்டு இருந்த வேலை நின்றுடுச்சு. இனிமேல் ஏறுற வேலை இல்லை, இறங்குற வேலை. அப்படியே இது கிராஸ் பண்ணுற இடத்துல ஒரு பெரிய மவுண்டன் அப்படியே ஏறி போச்சு. இப்போ இனிமே அப்படியே பிளைன், சமவெளி பகுதியில் இறங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. டான் ஃப்ரெஷன்ஸ், விடியற்காலை புதிதாக பிறக்கிறது. ஹர் கிளைம்ப் இஸ் டன். ஹர் கிளைம்ப் பர்சானிஃபிகேஷன். அந்த ரயில் ஏறிக்கொண்டிருக்கின்ற வேலையை நிறுத்திவிட்டது. டுவர்ட்ஸ் த ஸ்ட்ரீம் tugs yelping down a glade of cranes. Towards the stream tugs yelpingனா ஒரு மேக்கிங் சவுண்டு. அப்படியே மேலே ஏறிக்கிட்டு இருந்தது, சிரமப்பட்டு ஏறிடும் இல்லையா, ஒரே சத்தம் போட்டு ஏறிக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் ட்ரெயின்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில், இப்போ அப்படி இருக்கிறதில்ல, அது நிறுத்தும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சவுண்டு வரும். அது மாதிரி இது மேலே ஏறிக்கிட்டே இருந்தது. ஒரு பெரிய அந்த நீராவி அப்படியே வெளியே தள்ளி அப்படியே ஒரு அமைதியாகி இனிமேல் மெதுவாக அது கீழே போகுது. டுவர்ட்ஸ் த ஸ்டீம், டுவர்ட்ஸ் dawn freshens, her climb is done. Down towards Glasgow she descends. Glasgow என்பது ஒரு சமவெளி பகுதி. அந்த கிளாஸ்கோ மில் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ்கோங்கிற இந்த ஏரியாவில் தான் நிறைய மில் இருக்கும். இந்தியாவில் இருந்து காட்டன் எடுத்துட்டு போய் அந்த மில்ல தயாரித்து துணி இங்கே வரும். அதனால் நீங்கள் பழைய ஆட்கள், எனக்கு நல்லா தெரியும், நானும் பழைய ஆள் தானே. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கொஞ்சம் எல்டர்லி பர்சன்ஸ்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க கிளாஸ்கோ மில். துணியிலேயே அந்த கிளாஸ்கோ மில்லுன்னா அது அவ்வளோ காஸ்ட்லி, அப்படி அருமையாக நெஞ்சு அங்கேருந்து வரும், கிளாஸ்கோ மில்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மில் நிறைந்திருக்கக்கூடிய கிளாஸ்கோ பகுதி. அப்போது மில்லெல்லாம் எங்கே இருக்கலாம்? சமவெளியில் தான் இருக்கும். இப்படியே மலையில் ஏற்ற இறக்கத்துலலாம் இருக்காது, சமவெளி பகுதிகளில் இருக்கும். அப்போ இந்த கிளாஸ்கோ மில், கிளாஸ்கோ என்ற மில்கள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த ஊருக்கு டுவர்ட்ஸ், அதை நோக்கி ஷீ, அவள், இந்த ட்ரெயின் டிஸ்டன்ஸ்னா இறங்குது, அப்படியே இறங்குது. இப்படி சிரமப்பட்டு ஏறினது. இப்போ நீங்கள் சைக்கிளில் அப்படியே ஒரு மேட்டில் ஏறுறீங்க, சிரமப்பட்டு ஏறுறீங்க, அப்படி இறங்கும்போது அப்படி ரிலாக்ஸாக இறங்குறீங்கல்ல, அது மாதிரி dawn freshens, her climb is done. Down towards Glasgow she descends, அப்படியே இறங்குது.
டுவர்ட்ஸ் அப்படியே கிளாஸ்கோவை நோக்கி இறங்குகிறது. டுவர்ட்ஸ் த ஸ்டீம் டக்ஸ் கெல்பிங் டவுன் எ கிளேட் ஆஃப் கிரேன்ஸ். கிரேன்ஸ் என்றால் கொக்கு நாரை. எ கிளேட்ஸ் ஆஃப் கிரேன்ஸ் அப்படியே வரிசை வரிசையாக இந்த சமவெளி பகுதியில், ஏன்னா இந்த விவசாய நிலங்கள் அதிகமாக இருக்கிற இடங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கிரேன், இந்த கொக்கு நாரை இவைகள்லாம் அங்கே தான் இருக்கும். ஏன்னா அங்கே தான் அதுங்களுக்கு ஈஸியாக, நீங்கள் டூ வீலர்லேயே போகும்போது ரெண்டு பக்கம் வயல்னா அந்த வயலில் நிறைய கொக்கு இருக்கிறத பார்க்கலாம். ஆனால் நீங்கள் போய் எங்கேயாவது மலைப்பகுதியில் ஊட்டியில் போய் நான் கொக்கை பார்க்குறேன் அப்படின்னா இருக்கும். ஆனால் அங்கே மற்ற பேர்ட்ஸ் நிறைய இருக்கும், ஆனால் கொக்குங்கிறது அவ்வளோ இருக்காது. ஸோ இது சமவெளிங்கிறது சொன்னாங்க. கிளேட் ஆஃப் பிளான்ஸ் அப்படியே அப்படி நழுவி கொண்டு பறந்து சென்று கொண்டு இருக்கக்கூடிய கிரேன்ஸ், அது வழியாக த ஸ்டீம் டக்ஸ் எல்பிங் அப்படியே ஒரு புஷ்ஷும் ஒரு சத்தத்தை போட்டுட்டு இப்போ இறங்கி போகுது. டுவர்ட்ஸ் த ஃபீல்ட்ஸ் ஆஃப் அப்பேரட்டஸ். எதை நோக்கி போகுது? கிளாஸ்கோவை நோக்கி போகிறது. வயல்வெளிகளிலே மென்மையாக பறந்து கொண்டு இருக்கக்கூடிய கொக்குகள் நிறைந்த வயல்வெளிகளிலே போகிறது. டுவர்ட்ஸ் த ஃபீல்ட்ஸ் ஆஃப் அப்பேரட்டஸ். அப்பேரட்டஸ்னா கருவிகள். கருவிகள் நிறைந்திருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் மிகுந்த பகுதியின் வழியாக போகிறது. ஊருங்கெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கு. டுவர்ட்ஸ் தி ஃபர்னஸ் அப்பேரட்டஸ். ஃபர்னஸ்னா ஒலைன்னு அர்த்தம். அதாவது பெரிய பெரிய உலை வச்சுருப்பாங்க, அதில் வந்து ஏதாவது கொதிக்க வைக்கிறது, அதுக்காக ஃபர்னஸ். இப்போ நெல் மில்லுலாம் பார்த்தீங்கன்னா அந்த நெல்லை வேக வைக்கிறதுலாம் இப்போல்லாம் வந்து எலக்ட்ரிசிட்டியில் வந்துருச்சு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதாரணமாக ஸ்டீமில் தான் வேக வைக்கணும். அதான் அந்த ஃபர்னஸ் என்றால் உலைகள். செங்கல் சூளைகளில் பார்த்தீங்கன்னா அந்த செங்கலை சுடுறதுக்காக ஃபர்னஸ், அந்த அடுப்பு. ஃபர்னஸ்னால் அடுப்பு, பிரம்மாண்டமான அடுப்புகள் நிறைந்திருக்கக்கூடிய கருவிகள் நிறைந்திருக்கக்கூடிய பகுதிகளின் வழியாக செல்கிறது. இட் மீன்ஸ் இங்கிலாந்து தொழில் புரட்சி நடந்து கொண்டிருக்கின்ற காலம். அப்போ நிறைய தொழிற்சாலைகள் வந்திருக்கு. அந்த தொழிற்சாலைகளின் நகரங்களின் வழியாக செல்கிறது. டுவர்ட்ஸ் த ஃபீல்ட்ஸ் ஆஃப் அப்பேரட்டஸ், த ஃபர்னஸஸ் set on the dark plain like gigantic chessmen. Set on the dark plain. Dark plain, plain சமவெளி. சமவெளியில் chessmen அப்படின்னா chessmen, செஸ்ல இருக்கக்கூடிய மனிதர்களை போல, செஸ்ல இருக்கக்கூடிய கட்டங்களை போல. நீங்கள் அப்படியே நீங்கள் ட்ரெயினில் போய்கிட்டே பார்த்தீங்கன்னா ஃபீல்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயராக தான் வச்சுருப்பாங்க. 100 ஏக்கரும் சேர்ந்து ஒரே லேண்டெல்லாம் இருக்காது. அதை அப்படி தான் வரப்பு கட்டி தான் வச்சுருப்பாங்க. அதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா இந்த இதில் தண்ணி பாய்ச்சுவாங்க, அப்புறம் இது நிறைஞ்ச உடனே அங்கேருந்து அடுத்த நிலத்துக்கு போகும். எல்லாம் இவருடைய நிலம் தான், அங்கே போகும். அது நிறைஞ்ச உடனே அடுத்ததுக்கு போகும். எதுக்காக அப்படின்னா சில சமயங்களில் இதில் உரம் போட்டிருப்பாங்க. தண்ணி பாய்ச்சிருங்கன்னு வச்சிங்கன்னா இதுலேருந்து எக்ஸஸ் ஆகிற வாட்டரில் அந்த உரம் கலந்து அடுத்த லேண்டுக்கு போயிடும். நீங்கள் அதை போய் வாய்க்காலில் விட்டீங்கன்னு வச்சிங்கன்னா உரமும் கரைஞ்சி கொஞ்சம் உரம் அதுலேயும் போய்டும்ல. அதனால் அடுத்த நிலத்துக்கு போனால் இவருடைய நிலம் தானே, அங்கே போய்டும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கொயராக தான் வச்சுருப்பான், ஒட்டு மொத்தமெல்லாம் விட மாட்டான். அப்புறம் இதை அறுவடை பண்ணி அந்த மேட்டுக்கு கொண்டு வரணும். அப்போ நடந்து போகிறதுக்கு ஆள் வேணும். அதனால் அந்த மாதிரி ஸ்கொயராக வச்சுருப்பாங்க. அதான் சொன்னேன், செஸ்மென் மாதிரி இருக்கக்கூடிய செஸ் போர்டில் எப்படி ஸ்கொயராக இருக்கோ அது மாதிரி டார்க் பிளைன் ஸ்கொயர் லைக் பிளேசஸ் வழியாக, வயல்வெளிகள் நிறைந்த பகுதிகளின் வழியாக, பெரிய பெரிய ஃபர்னஸஸ், பெரிய பெரிய அப்பேரட்டஸஸ், கருவிகள் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் நிறைந்திருக்கக்கூடிய பகுதிகளின் வழியாக இது போகிறது. ஆல் ஸ்காட்லாண்ட்ஸ் வெயிட் ஃபார் ஹர். ஸ்காட்லாண்டு நகரமே காத்து கொண்டிருக்கிறது. இதுவும் பர்சானிஃபிகேஷன். ஸ்காட்லாந்து நகரம் காத்துக்கிட்டு இருக்கா? மனுஷன் தான் காத்துக்கிட்டு இருப்பான். ஸ்காட்லாந்து காத்துக்கிட்டு இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஸ்காட்லாண்டில் உள்ள மக்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள் இல்லையா? ஆகு பெயர் பர்சானிஃபிகேஷன். டு ஆல் ஸ்காட்லாண்ட்ஸ் வெயிட்ஸ் ஃபார் ஹர். ஸ்காட்லாந்து உள்ள மக்கள் முழுவதும் இந்த மெயிலுக்காக காத்துட்டே இருக்காங்க. இன் டார்க் கிளென்ஸ். இன் டார்க் கிளென்ஸ் அப்படின்னா வேலி, பள்ளத்தாக்கு. நேரோ வேலி, குறுகலான பள்ளத்தாக்கு வழியாக.
முதலே சொல்லிட்டேன், அது மலைப்பகுதியிலேருந்து அப்படியே இறங்கி பிளெயினுக்கு வந்துருச்சு. டுவர்ட்ஸ் எல்லாம் தொழிற்சாலைகள்லாம் இருக்குது, சமவெளி இருக்குது. இப்போ அப்படியே ஒரு பள்ளத்தாக்கு வழியாக போகுது. ஒரு டார்க் கிளென்ஸ் நேரோ வேலி பிசைட் பேல் கிரீன் லாக்ஸ். LOCHS லாக்ஸ்ங்கிறது லேக், ஏரிகள். பள்ளத்தாக்குகளின் வழியாக, ஏரிகளின் வழியாக இது சென்று கொண்டிருக்கிறது. அங்கே வசித்துக் கொண்டிருக்கின்ற மக்கள் எல்லாம் men long for news. இது கொண்டு வருகின்ற செய்திக்காக, இது கொண்டு வருகின்ற இந்த நைட் மெயில் கொண்டு வருகின்ற செய்திகளுக்காக லாங்கிங், ஏக்கத்தோட, ஐயோ நேத்தான் லெட்டர் வரல, இன்னைக்காவது லெட்டர் வருதான்னு பார்ப்போம். விடுங்கிருச்சு, எப்படியும் 11-12க்கெல்லாம் போஸ்ட்மேன் வந்துடுவான். எப்படா 11 ஆகும் 12 ஆகும்னு அப்படியே ஆசையாக காத்துட்டே இருப்பான். அது மாதிரி அந்த ஸ்காட்லாண்டு நகரத்தில் இருக்கின்ற எல்லா மக்களும் அது கொண்டு வருகின்ற செய்திகளுக்காக, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான செய்தி. ஒரு பணக்காரனுக்கு செக் வருது, பணம் வருது, செய்தி. ஒரு ஏழைக்கு அவங்க பையன் எங்கேயோ டவுனில் இருக்கான், அவன் சம்பாரித்து கொஞ்சோண்டு வச்சு போஸ்டல் ஆர்டர் அனுப்புகிறான், அது. ஒரு காதலனுக்கு காதலிக்கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு லெட்டர், செய்தி. எவ்வளோ செய்தி, நல்ல செய்தி, கெட்ட செய்தி, எல்லா செய்திகளையும் கொண்டு வருது. மக்கள் ஆர்வத்தோடு காத்து கொண்டிருக்கின்றார்கள். லெட்டர்ஸ் ஆஃப் தேங்க்ஸ், ஆனஃபோரா. லெட்டர்ஸ் ஃப்ரம் பேங்க்ஸ், தேங்க்ஸ், பேங்க்ஸ். லெட்டர்ஸ் ஆஃப் தேங்க்ஸ், நன்றி கடிதங்கள். நீங்கள் யாருக்காவது ஒரு உதவி செஞ்சுருப்பீங்க, அவர் ஒரு நன்றி, எனக்கு நீங்கள் செஞ்சீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு ஒரு லெட்டர் போடுறார். லெட்டர்ஸ் ஃப்ரம் பேங்க்ஸ், வங்கிகளிலிருந்து வரக்கூடிய இந்த தவணை இன்னும் கட்டலை, கட்டிடு, ஏதோ ஒரு செய்தி. லெட்டர்ஸ் ஃப்ரம் பேங்க்ஸ். லெட்டர்ஸ் ஆஃப் ஜாய் ஃப்ரம் கேர்ள் அண்ட் பாய், சிறுவர்கள் சிறுமிகளிடமிருந்து லெட்டர்ஸ் ஆஃப் ஜாய், மகிழ்ச்சியான. ஊர்லேருந்து அங்கிள் வரப்போகிறாரு, இந்த விடுமுறைக்கு அங்கிள் வர்றாங்க, அவங்க பிள்ளைங்கள்லாம் வரப்போகிறாங்க, ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அது மாதிரி லெட்டர்ஸ் ஆஃப் ஜாய் ஃப்ரம் கேர்ள் அண்ட் பாய், சிறுவர்களிடமிருந்து சிறுமிகளிடமிருந்து மகிழ்ச்சியான செய்திகளை கொண்டு வருகின்றன. ரெசிப்டட் பில், நீங்கள் ஏதாவது அங்கிருந்து நமக்கு ஒரு பில்லு வர வேண்டியது இருக்கு, ரசீது, ரெசிப்டட் பில்ஸ். அண்ட் இன்விடேஷன்ஸ், திருமணம் நடக்க போகுது, காது குத்து நடத்த போகுது, ஒரு இன்விடேஷன்ஸ் வருது. நீங்கள் வாங்கின பொருளுக்கு ஒரு ரசீது வருது. டு இன்ஸ்பெக்ட் நியூ ஸ்டாக் ஆர் டு விசிட் ரிலேஷன்ஸ். டு இன்ஸ்பெக்ட் நியூ ஸ்டாக், புதிய ஸ்டாக்கை இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்காக யாராவது வர்றாங்க. டு இன்ஸ்பெக்ட், இத்தனாம் தேதி நாங்கள் வந்து உங்கள் ஸ்டாக்கை வெரிஃபை பண்ண போகிறோம். டு இன்ஸ்பெக்ட் நியூ ஸ்டாக் ஆர் டு விசிட் ரிலேஷன்ஸ். அல்லது நான் இந்த ரிலேஷன்ஸை விசிட் பார்க்கறதுக்கு நான் இத்தனாம் தேதி வர்றேன். ஏன்னா லெட்ரு போட்டால் தான் இவங்க வந்து போகாமல் எங்கேயும் போகாமல் இருப்பான். நீங்கள் லெட்ரு போடாமல் வந்துட்டீங்க, ஒரு வர்றீங்க, ஒரு லெட்ரு போட்டிருக்கலாம்ல, நான் இருப்பேன்ல. ஏன்னா ஒரு மெனக்கட்டு ஒருத்தர் வரும்போது இவர் ஊரில் இல்லைன்னா சிரமமாக இருக்கும். அப்போது லெட்ரு போட்டு வரணும், ஃபோன் பண்ணிட்டு வரணும்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி லெட்ரு போட்டு வரணும். அது மாதிரி நான் இன்விடேஷன், ஒருவரை அழைப்பதற்காக வருகின்றது. விசிட்ஸ், ரிலேஷனை விசிட் பண்ணுறதுக்காக வர்றவங்க, ஸ்டாக்கை இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்காக செய்திகள் வருகின்றன. இதெல்லாம் செய்திகள். இத்தனாம் தேதி நான் வரப்போகிறேன் அப்படின்னு ஒரு ரிலேஷன் உங்களை விசிட் பண்ண போகிறாரு, அந்த இன்ஃபர்மேஷன். இத்தனாம் தேதி உங்கள் ஸ்டாக்கெல்லாம் நான் வெரிஃபை பண்ண வர்றேன், ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து அல்லது ஒரு பேங்க்லேருந்து, இது மாதிரி. அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஃபார் சிச்சுவேஷன்ஸ், ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸ். ஒரு ஜாபுக்கான அப்ளிகேஷன்ஸ், எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ், அந்தந்த சிச்சுவேஷனுக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸ். அண்ட் டிமிட் லவர்ஸ் டெக்ளரேஷன்ஸ். டிமிட், சாஃப்ட், மென்மையான காதலர்கள். மொரடான ஆளாக இருந்தாலும் லவ்ல விழுந்துட்டானா சாஃப்ட் ஆகிடுவோம். அண்ட் டிமிட் லவர்ஸ் டெக்ளரேஷன். டெக்ளரேஷன், அறிவிப்பு. ஓ ஐ லவ் யூன்னு கத்துவான், அது மலையில் போய். இப்போ அவன் டிக்ளேர் பண்ணுறான், ஐ லவ் யூ அப்படின்னு ஒரு கடிதத்தின் மூலமாக டிக்ளேர். ஹி ஓப்பன்லி டிக்ளேர்ஸ் இன் ஹிஸ் லெட்டர் தட் ஹி ஃபால்ஸ் இன் லவ் வித் ஹர் அப்படிங்கிற லெட்டர். டிமிட் லவர்ஸ் டெக்ளரேஷன்ஸ். அண்ட் காசிப், இன்னொரு பற்றி ஒரு காசிப்பிங், ஏதாவது அவதூறு பரப்புகின்ற கடிதங்கள். ஸ்கேண்டல், ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டல், ஷெரிடன். ஊர் வம்பு பூரா பேசிகிட்டே இருப்பான், கடிதத்திலையும் பேசுவான்.
அவன் இப்படி உன்னை பற்றிலாம் பேசினான் அப்படின்னு ஒரு கடிதத்தை போட்டு விட்டோம். அண்ட் காசிப் ஃப்ரம் ஆல் த நேஷன்ஸ், எல்லா நாடுகளிலிருந்தும் காசிப், எல்லா ஊர்களிலிருந்து பிற நாடுகளில் இருந்து வரக்கூடிய காசிப்ஸ். நியூஸ் சர்க்கம்ஸ்டான்ஷியல் அப்படின்னா உன்னை பற்றி விரிவாக வரக்கூடிய செய்திகளுக்கு பேர் சர்க்கம்ஸ்டான்ஷியல்னு பேர். விரிவாக வரக்கூடிய நியூஸ் சர்க்கம்ஸ்டான்ஷியல் அப்படின்னா நியூஸ் ஃபுல் இன் டீடைல், விரிவாக வரக்கூடிய செய்திகள். நியூஸ் ஃபைனான்சியல், ஒரு ஃபைனான்ஸ் சம்பந்தமாக இந்த நாடுகிட்ட இவ்வளோ கடன் வாங்கியிருக்கு, இந்த நாட்டில் இதுக்காக இத்தனை கோடி ஒதுக்குறாங்க என்ற ஃபைனான்சியல் நியூஸ் இருக்கு இல்லையா, அவைகள். லெட்டர்ஸ் வித் ஹாலிடே ஸ்னாப்ஸ் டு என்லார்ஜ் இன். லெட்டர்ஸ் வித் ஹாலிடே ஸ்னாப்ஸ் அப்படின்னா ஃபோட்டோன்னு அர்த்தம். விடுமுறைக்கு நாம் சென்ற இடத்துல ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கோம். அப்போ எல்லாம் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அதை பிரிண்ட் பண்ணுவாங்க. அந்த பிரிண்ட் பண்ண ஃபோட்டோவை நம்முடைய உற்றார் உறவினர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு அனுப்புவாங்க என்னுடைய ஃபோட்டோவை. அவங்க பார்த்துட்டு என்னுடைய மகன் என்னுடைய மகள் ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்ப்பாங்க. அது மாதிரி லெட்டர் வித் ஹாலிடே ஸ்டாப்ஸ், அந்த ஹாலிடேயில் நம்ம எங்கேயாவது சுற்றுப்பயணம் செய்த அந்த இடத்துல எடுத்த ஃபோட்டோவை நமக்கு சார்ந்தவர்களுக்கு நம்ம அனுப்புகிறோம். அவங்க அதை ரொம்ப ஆசையாக வாங்கி என்லார்ஜ் பண்ணி கொஞ்சம் பெருசாக்கி வீட்டில் மாட்டிக்குவாங்க. டு என்லார்ஜ் இன், அந்த ஃபோட்டோக்களை பெருசாக்குவதற்காக ஃபோட்டோக்களுடன் வரக்கூடிய கடிதங்கள். லெட்டர்ஸ் வித் ஃபேஸஸ் ஸ்க்ரவுல்டு ஆன் தி மார்ஜின். லெட்டர்ஸ் வித் ஃபேஸஸ் ஸ்க்ரவுல்டு, ஸ்க்ரவுலிங் அப்படின்னா கிறுக்கிறதுக்கு பேர் ஸ்க்ரவுலிங்னு பேர். இப்போ சின்ன குழந்தைங்கிட்ட விட்டிங்கன்னா என்ன பண்ணோம், ஒரு பேப்பரையும் ஒரு பேனாவையும் கொடுத்தீங்கன்னா இப்படி கிறுக்கும், அவ்வளோதான் அதுக்கு தெரியும். அது மாதிரி சிலர் லெட்டர்ஸ் எழுதும் போதே பார்த்தீங்கன்னா ஸ்க்ராவ்லிங் கிறுக்கிற மாதிரி தான் எழுதியிருப்பான். அது மாதிரி கிறுக்கலாக வரக்கூடிய கடிதங்கள் அல்லது ஸ்க்ராவ்ல்டு ஆன் தி மார்ஜின் அப்படி சொன்னான். இதில் ஒரு டெக்னிக் இருக்கு. ஸ்க்ராவ்ல்டு அப்படின்னா கிறுக்கல், கிறுக்கலான எழுத்து, கிறுக்கலான எழுத்துக்களுடன் கூடிய கடிதங்கள் அப்படி ஒரு அர்த்தம். அந்த மார்ஜின், இந்த லெட்டர்னுடைய மார்ஜின் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அடையாளம் வைப்பாங்க, ஒரு கோடு போட்டிருப்பாங்க, 2 கோடு போடுவாங்க. அது லெட்டர் வரணும்னு தான் தெரியும், எனக்கெல்லாம் தெரியும். ஒரு கோடு போட்டிருந்தான்னா நெகட்டிவான விஷயம், 2 கோடு போட்டிருந்தான்னா பாசிட்டிவான விஷயம். அது மாதிரி ஏதாவது ஒரு இண்டிகேஷன் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு இன்விடேஷன் அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா மஞ்சள் தடவி வந்துச்சுன்னா கடிதங்கள் வரும் இல்லையா. அந்த காலத்துலலாம் லெட்ரு வரும்போதே கார்னரில் மஞ்சள் தடவி இருக்கும். அப்படின்னா ஒரு மேரேஜ் இன்விடேஷன் அல்லது பெண்கள் வந்து மச்சூரான அந்த இது கொண்டாடுற ஃபங்க்ஷன் அல்லது காது குத்து ஃபங்க்ஷன், இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வர்ற இன்விடேஷன்ஸ் பூரா மஞ்சள் தடவி வரும் லெட்டர்ஸ்லேயே. அந்த இன்விடேஷன்லேயே அப்படி தான் தடவி தான் வரும். அது தடவுனதை பார்த்தோன்னே சொல்லிடுவாங்க ஏதோ வீட்டில் நல்ல நிகழ்ச்சி நடக்க போகுது. இதே ஒரு துன்பமான நிகழ்ச்சினா கார்னரில் வந்து பிளாக் இருக்கும். கார்னர் பிளாக் இருந்துச்சுனாக்கா அது துன்பமான நிகழ்ச்சின்னு. இது நீங்கள் ஓப்பன் பண்ணால் தானே உள்ளே தெரியும். ஓப்பன் பண்ணாமலே வெளியே தர்றதுக்கு ஒரு ஸ்க்ராவ்லிங் மார்ஜின் வச்சுருப்பான், ஏதாவது கிறுக்கல் வச்சுருப்பான். இந்த கிறுக்கல் இருந்தால் இதுக்கு இந்த அடையாளமும் வச்சுருப்போம். அது மாதிரியான கடிதங்கள். லெட்டர்ஸ் வித் ஃபேஸஸ் ஸ்க்ரவுல்டு ஆன் த மார்ஜின். லெட்டர்ஸ் ஃப்ரம் அங்கிள்ஸ்கிட்ட இருந்து, கசின்ஸ்கிட்ட இருந்து, ஆன்டிஸ்கிட்ட இருந்து. லெட்டர்ஸ் டு ஸ்காட்லாண்ட் ஃப்ரம் சவுத் ஆஃப் பிரான்ஸ். பிரான்ஸினுடைய சவுத்து தென் பிரெஞ்சு பகுதியிலிருந்து ஸ்காட்லாண்டுக்கு வருது. அந்த நாட்டிலிருந்து நாட்டிற்கு வரக்கூடிய கடிதங்கள். லெட்டர்ஸ் ஆஃப் கண்டலன்ஸ் டு ஹைலேண்ட்ஸ் அண்ட் லோலேண்ட்ஸ். ஹைலேண்ட் என்றால் மலைப்பகுதி, லோலேண்ட் என்றால் சமவெளி பகுதி. ஸோ மலைப்பகுதிகளுக்கும் சமவெளி பகுதிகளுக்கும் லெட்டர்ஸ் ஆஃப் கண்டலன்ஸ், துன்ப நிகழ்ச்சிகளை தாங்கி வருகின்ற கடிதங்கள். ரிட்டன் ஆன் பேப்பர் ஆஃப் எவ்ரி ஹியூ. ஹியூனா கலர்னர், எவ்ரி கலர். அந்த காலத்துலலாம் கடிதங்கள் வந்து நீங்களே வந்து கவர் தயாரிச்சுக்கலாம். உங்களுடைய ஓன் கவரில் நீங்கள் உங்கள் ஓன் லெட்டர், அந்த லெட்டர் பேப்பர் வந்து எந்த கலரில் வேணாலும் இருக்கும், அந்த கவரும் பார்த்தீங்கன்னா எந்த கலரில் வேணாலும் இருக்கும். கலராக
ஒரு லெட்டர் அனுப்பும்போது ஓ இந்த கலரில் வந்துச்சுன்னா இவங்ககிட்ட இருந்து இவங்க இந்த கலர் தான் அப்படின்னா இருக்கும். அது மாதிரி லெட்டர்ஸ் ரிட்டன் ஆன் பேப்பர் ஆஃப் எவ்ரி ஹியூ, ஒவ்வொரு நிறத்திலும் பல்வேறு நிறங்களிலே எழுதப்பட்ட கடிதங்கள், த பிங்க், த வயலட், த ஒயிட் அண்ட் த ப்ளூ, இதுதான் யூஸ்வலாக பயன்படுத்தக்கூடிய கலர்ஸ். ரொம்ப டார்க் கலராக இருந்துச்சுனாக்கா எழுதுனாக்கா தெரியாது. இதெல்லாம் லைட் ப்ளூ, ஒரு பிங்க் கலர், இதெல்லாம் நீங்கள் எழுதுனா லெட்டர்ஸ் பிங்காக இருக்கும், அதில் நீங்கள் ப்ளூவில் இல்லை பிளாக்ல எழுதுனீங்கன்னா நல்லா அழகாக தெரியும், அழகாக இருக்கும். அது மாதிரி the chatting, the catting, the boring and the adoring. chatting அப்படின்னா அரட்டடிக்கிறது, chatting, chat பண்ணுறதுன்னு சொல்கிறோம்ல, chat பண்ணுறது, அரட்டடிக்கிறது. அது மாதிரி சில லெட்டர்ஸ் பூரா பார்த்தீங்கன்னா அரட்டடிக்கிற விஷயமா இருக்கும். நேருக்கு நேரம் பேச முடியாது, அப்போ கடிதத்தில் தானே அப்படியே ஒரு 7 பக்கத்துக்கு அரட்டடிக்கிற விஷயமா எழுதியிருப்பான் chatting. the catting, கேட்டின்னா வெறுக்கத்தக்க நிகழ்ச்சி. நமக்கு பிடிக்காதவனை நேருக்கு நேரம், அப்போல்லாம் ஃபோன் கிடையாது, அப்போ நேரம் கண்ணா அப்படின்னாலும் கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லி எழுதிடுவான், திட்டி எழுதுவான். அது மாதிரி சேட்டி நியூஸ் ஒரு மாதிரி, கேட்டி, த போரிங், சில லெட்டர்ஸை படித்தாவே போர் அடிக்கும், போரிங் அண்ட் தி அடோரிங், அப்படியே உன்னை புகழ்ந்து எழுதுவான், அந்த மாதிரி செய்திகள். த கோல்டு அண்ட் அஃபீசியல் அண்ட் த ஹார்ட்ஸ் அவுட் போரிங். த கோல்டுனா ஒரு வெறுக்கத்தக்க, கோல்டுங்கிறது இங்கிலீஷ்காரனை பொறுத்த வரைக்கும் பிடிக்காத ஒரு வார்த்தை. அண்ட் அஃபீசியல், சில கடிதங்கள் ஒரு அஃபீசியல் லெட்டர் வரும். அண்ட் ஹார்ட்ஸ் அவுட் போரிங், சில கடிதங்களில் அப்படியே தன்னுடைய இதயத்தில் தோன்றுகின்ற உணர்ச்சிகள்லாம் கொட்டி எழுதிருப்பான். உங்கள் மேலே எனக்கு ஒரு வருத்தம், நீங்கள் இப்படியெல்லாம் என்ன பண்ணிட்டீங்க, இப்படியெல்லாம் செஞ்சிட்டீங்க அப்படின்னு உங்கள் மேலே இருக்கக்கூடிய வருத்தத்தெல்லாம் கொட்டி எழுதுவான் லெட்டர். தன்னுடைய காதலிக்கு தன்னுடைய உள்ளத்து உணர்வுகளெல்லாம் கொட்டி எழுதுவான். அந்த மாதிரி ஹார்ட் அவுட் போரிங், இதயத்தை அப்படியே கொட்டி எழுதியிருப்பான் அந்த லெட்டர்ஸ். கிளவர், சிலர் பார்த்தீங்கன்னா எழுதும் போதே வார்த்தைகளை ரொம்ப கவனமாக பயன்படுத்தி புத்திசாலித்தனமான லெட்டர்ஸ். சிலர் ஸ்டூபிட், முட்டாள்தனமாக எழுதுவான். அவனுக்கு எதை எழுதுறது எதை எழுதக்கூடாதுன்னு தெரியாமல் எழுதிட்டு இருப்பான், ஸ்டூபிட். சிலர் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக எழுதியிருப்பான், சிலர் லாங், பக்கமாக 20 பக்கத்துக்கு கடிதம் எழுதுவான். ஷார்ட் லெட்டர்ஸ், லாங் லெட்டர்ஸ், ஸ்டூபிட் லெட்டர்ஸ், கிளவர் லெட்டர்ஸ், ஹாட் அவுட் போரிங் லெட்டர்ஸ், அவுட் அஃபீசியல் லெட்டர்ஸ், கோல்டு லெட்டர்ஸ், அவ்வளோ அடோரிங் லெட்டர்ஸ், புகழ்ந்து எழுதுறது, போரிங், கேட்டிங், சாட்டிங், எல்லா டைப் ஆஃப் லெட்டர்ஸும் வருது. த டைப்டு, சில லெட்டர்ஸ் டைப் பண்ணியிருப்பாங்க, சிலர் கையால் எழுதியிருப்பான் சாதாரணமாக. டைப்பிங் மெஷின் வச்சுருக்காங்க, டைப் அடித்து அனுப்புவான். அண்ட் த பிரிண்டட், சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேருக்கு ஒரே விஷயத்தை அனுப்புனா பிரிண்ட் பண்ணி அனுப்பியிருப்பான், பிரிண்டட். அண்ட் சிலர் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெல்ட் ஆல் ராங், சிலர் தப்பாக ஸ்பெல்லிங் போட்டு எழுதுவோம். இப்போ நம்மளே கொஞ்சம் படிக்காதவங்க, அறகுறையாக படித்தவங்க லெட்டர் எழுதுனா நிறைய தப்பு இருக்கும். அது மாதிரி நிறைய தவறுகள் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ். இப்படி வகையான லெட்டர்ஸ் பூரா இந்த நைட் மீல் தாங்கி வந்து கொண்டிருக்கின்றன. அடுத்த ஸ்டான்ஸா, thousands are still asleep, வந்துட்டு இருக்கு. இன்னும் ஆயிரக்கணக்கான பேர் உறங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். அப்படி அதாவது வந்துட்டு இருக்கு, ஊர் வழியா வருது, காலையில் 7 மணி 8 மணி ஆகுது. இன்னும் ஆயிரக்கணக்கான பேர் உறங்கிக் கொண்டே கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு எப்படியும் அவங்ககிட்ட இருந்து லெட்டர் வந்துடும், ஒரு நல்ல செய்தி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. thousands are still asleep, இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். dreaming of terrifying monsters, dreaming of terrifying, dreaming அப்படின்னா வெயிட்டிங் அர்த்தம். வெயிட்டிங், எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கான், தூங்கிட்டு இருக்கான். ஆனால் ட்ரீமிங் ஆஃப் டெரிஃபையிங் மான்ஸ்டர், ஒரு பயங்கரமான பூதம் மாதிரியான ஒன்று வரப்போகுது. அஞ்சல் பெட்டி 520ன்னு ஒரு சினிமா, பழைய சினிமா, நீங்கள் சிவாஜி கணேசன் சரோஜா தேவி நடித்த படம் அஞ்சல் பெட்டி 520. இவன் கோபத்தில் தன்னுடைய காதலியினுடைய மாமனாருக்கு ஒரு லெட்டர் எழுதி விட்றான், கண்ணா பண்ணான்னு. அந்த லெட்டர் அவர் கைக்கு போய் சேர்ந்துச்சுன்னு சொன்னால் இவன் கல்யாணமே பனால் ஆகிடும். அப்போது அந்த கடிதத்தை அவர்கிட்ட போகாமல் அந்த மெயிலை தொடர்ந்தே போய் அதை எப்படி அவர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி அந்த கடிதத்தை இவன் வாங்குவான். இதான் கருத்து. அப்போ ஒரு மெயிலுங்கிறது அவன்கிட்ட அந்த கடிதம் போச்சுன்னா என்ன ஆகும், அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அது மாதிரி.
அது மாதிரி ட்ரீமிங் ஆஃப் டெரிஃபைங், ஐயோ இந்த கடிதம் அவங்ககிட்ட போய் சேர்ந்ததுன்னா வாழ்க்கையே போச்சுதான் அவனுக்கு இந்த செய்தி தெரிஞ்சா. ஏன்னா லெட்டர் மூலமாக தான் தெரிய வைக்கணும், வேற வழி இல்லை. ஸோ டெரிஃபையிங் மான்ஸ்டர்ஸ் ஆர் அ ஃப்ரெண்ட்லி டீ பிசைட் த பேண்ட் இன் கிரான்ஸ்டன்ஸ் ஆர் கிராஃபோர்ட்ஸ். இதெல்லாம் ஊர். கிரான்ஸ்டன்ஸ் அல்லது கிராஃபோர்டில் டீ பிசைட், ஒரு டீ அருந்தி கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய கடித பரிமாற்றங்கள். ஸோ கிரான்ஸ்டன்ஸ் ஆர் கிராஃபோர்ட்ஸ். எ ஸ்லீப் இன் ஒர்க்கிங் கிளாஸ்கோ. கிளாஸ்கோ மில்ல ஒர்க் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஸ்லீப்னா இந்த இடத்துல கனவு கண்டு கொண்டிருக்கின்ற, எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற, காத்து கொண்டிருக்கின்றன்னு வரணும். ஸ்லீப்னா தூங்குறதுன்னு வைக்கக்கூடாது. ஐயோ இந்த கடிதம் வந்துருமே எப்படா வரும் அப்படின்னு. எ ஸ்லீப் இன் ஒர்க்கிங் கிளாஸ்கோ, அ ஸ்லீப் இன் வெல் செட் எடின்பர்க் நகரம், கிளாஸ்கோ நகரம், கிராஃபோர்ட் நகரம், கிரான்ஸ்டன்ஸ் நகரம் என்று எல்லா நகரங்களில் இருக்கக்கூடிய மக்களும் அப்படியே கனவு கண்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த லெட்டர் வரப்போகுது, இன்னைக்கு எப்படியும் வந்துடும், நாளைக்கு வந்துடும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய கடிதங்கள். எ ஸ்லீப் இன் கிரானைட் ஆபர்டீன். கிரானைட் கற்கள் நிறைந்திருக்கக்கூடிய, ராஜஸ்தான் அப்படின்னாக்க உங்களுக்கு சலவைக்கல் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி இந்த சலவை கற்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஆபர்டீன் பகுதி. தே கண்டினியூ தேர் ட்ரீம்ஸ். எல்லா இடங்களிலும் தொடர்ந்து அவர்கள் கனவு கண்டுகொண்டே இருக்கின்றார்கள். ஸோ இந்த இடத்துல ட்ரீம்ஸ் என்பது வெயிட்டிங் அர்த்தம், காத்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு வரல, சரி நாளைக்காவது வரும், நாளைக்கு காத்துட்டு இருப்போம், அடுத்த நாள் காத்துட்டு இருப்போம், இப்படி காத்து கொண்டே இருப்பார்கள். They continue their dreams but shall wake soon and hope for letters. அப்படி காத்து கொண்டிருக்கின்றவர்கள், ஐயோ மெயில் வர்ற டைம் ஆயிடுச்சு அப்படின்னு டக்குன்னு விழித்து எழுந்து, அப்படின்னா தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கிறான்ல, காத்துக்கிட்டே இருப்பான். 8 மணி 7 மணி 8 மணிக்கெல்லாம் காத்துக்கிட்டே இருப்பான். 9 மணி ஆயிடுச்சுன்னா எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பான். ஐயோ சீக்கிரம் தான் வந்துடும், போஸ்ட்மேன் வர்றாரா, என்ன இன்னும் சத்தத்தை காணோம், வந்தா பெல் அடிப்பாரு, சத்தம் கேட்கணுமே. They continue their dreams but shall wake soon and hope for letters, and none will hear the postman's knock without a quickening of the heart. ஒரு போஸ்ட்மேனுடைய சவுண்ட், நாக், கதவை தட்டுற சத்தம் கேட்டாவே உள்ளத்துல இருக்கிறவனுடைய இதயத்துல ஒரு and none will hear the postman's knock without a quickening of the heart. அப்படியே அந்த இதயத்துக்குள்ள ஒரு துள்ளமான எதிர்பார்ப்பு, போஸ்ட்மேன் விட்டாரு அப்படின்னு ஓடுவான், ஓடி போய் கதவை திறப்பான், லெட்டர் வாங்குவான். ஐயோ எனக்கு லெட்டர் வரல, ஐயோ அந்த எதிர்பார்ப்பு, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஒருத்தன் வந்து போஸ்ட்மேன் கதவை தட்டும்போது ஓடுனதே கிடையாது. போஸ்ட்மேன் சத்தம் கேட்டான் அவ்வளவு பேரும் ஓடுவான். And none will hear the postman's knock without a quickening of the heart, for who can bear to feel himself forgotten. யாருக்குத்தான், கடைசியில அப்படி பொடி வைக்கிறார் பாருங்க, யாருக்குத்தான் தான் மறந்து போவதை பொறுத்து கொள்ள முடியும். ஒரு லெட்டர் வருது, எனக்கு லெட்டர் வருது, 2 பேர் வந்து லெட்டர் வருதுன்னா என்னை ஞாபகம் வச்சிருக்கான். ஒரு இன்விடேஷன் அனுப்புறான், லெட்டர் போடுறான் அப்படின்னா எனக்கு என்ன அவங்கெல்லாம் ஞாபகம் வச்சிருக்காங்க. எனக்கு எந்த லெட்டருமே வரல அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லாம் மறந்துட்டான். அப்போ லெட்டர்ஸ் வர்றதை, இப்பெல்லாம் வந்து ஃபோன் வர்றதை வச்சு இத்தனை பேரோட எனக்கு நட்பு பழக்கம். கால் பண்ணிகிட்டே இருப்பான், அந்த ஃப்ரெண்டு இந்த ஃப்ரெண்டு கால் பண்ணுவான், பேசிக்கிட்டே இருப்பான். அப்போ அவ்வளோ பேரும் நம்மளை மறக்காமல் ஞாபகம் வச்சுட்டு இருக்கான். தினமும் பேசுகிறான், 2 நாளைக்கு ஒருத்தர் பேசுகிறான், வாரத்துக்கு 1 நாள் பேசுகிறான். அந்த காலத்துலலாம் கடிதங்களை வச்சு தான் நீங்கள் சொல்ல முடியும். இன்னும் நம்மளை மறக்காமல் லெட்ரு போட்டிருக்காங்க, அவங்க வீட்டில் ஒரு சம்பவம் நம்மளை மறக்காமல் லெட்ரு போட்டிருக்காங்க, தகவல் தெரிவிக்கிறாங்க, இன்னும் அவங்க நம்மளை மறக்கலை. ஸோ யாருக்கு தான் ஒருத்தர் தன்னை மறந்து விட்டான் என்ற செய்தி யாருக்கு தான் பொறுக்கும்? யாராலையும் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. For who can bear to feel himself forgotten? தான் மறக்கப்பட்டு விட்டோம் என்ற செய்தியை யாரால் தான் பொறுத்து கொள்ள முடியும்? அதனால எல்லாருக்குமே ஒரு லெட்டர் வந்துச்சுன்னா, லெட்டர் அப்படின்னு அந்த போஸ்ட்மேனுடைய இத்தனை மணிக்கு தான் போஸ்ட்மேன் வருவார்னு ஒரு கணக்கு இருக்கும். அந்த டயத்துக்கு அப்படி போஸ்ட்மேனுடைய சத்தம் கேட்டுச்சுன்னா அப்படியே ஒரு பதட்டப்பட்டுக்கிட்டு தான் ஓடுவான் அந்த கடிதத்தை வாங்குறதுக்கு என்று சொல்லி முடிக்கிறார். இதில் இன்னொன்று என்னன்னா, இது ஒரு சினிமா எடுத்தாங்க, அந்த சினிமாவுடைய கடைசியில் எண்டில் ஒரு பாட்டு வேணும்னு சொன்னாங்க. அதுக்கு W.H. ஆடன் எழுதின பாட்டு.
அது சினிமாவில் வருது. நைட் மெயில்னு அந்த படம். அந்த நைட் மெயில் என்ற அந்த படத்தில் கடைசியில் வரக்கூடிய ஒரு சாங் தான் இது. இந்த சாங் படத்தில் நல்லா ஹிட் ஆயிருக்கு. பொதுவாக கடைசியில் சாங் தான் எல்லாம் எழுந்திருவான். ஆனால் இது நல்லா ஹிட் ஆயிருக்கு. இன்னும் சொல்ல போனால் இவர் எப்படி எழுதினாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் அந்த மெயிலில் உட்காந்து அந்த மெயிலில் அப்படியே டடக் டடக் டடக்குன்னு அந்த போகும் இல்லையா, அந்த ரைமில் வச்சு எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம ரைமோட படிக்கிறவங்க படித்து அதை கேட்டால் ஒரு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுற அந்த சவுண்டு கேட்கும். ஆனால் சினிமாவில் அப்படி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. போட்டு பார்க்கணும், சினிமா வருதா அப்படின்னு பார்க்கணும். நைட் மெயில் WH ஆர்டர்னு போட்டு நைட் மெயிலுங்கிற படம் வருதா, அது WH ஆர்டன் படமா, கடைசியில் இந்த சாங் இருக்கா அப்படின்னா அவன் அந்த ரைமில் தானே பாடியிருப்பான். அதை கேட்டு பார்க்கலாம். நீங்களும் முடிஞ்சால் கேட்டு பாருங்கள். தேங்க்யூ.